சிறுவர்களுக்கான வாராந்திர நிகழ்வில் இன்றைய தினம் நடைபெற இருக்கிற நிகழ்ச்சி வந்து சிறுவர்களுக்கான இசை பயிற்சி வழங்க இருப்பவர் முனைவர் கே ருக்மணி மேடம் அவர்கள். இசைக்கல்லூரி பேராசிரியர் முதல்வர். இரண்டாவதாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் முனைவர் பி கமலக்கண்ணன், இசை பேராசிரியர். அவங்க எல்லாரும் கலைஞர் நூற்றாண்டின் விவாதத்தின் சார்பாக வருக வருகான நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மேடம் ப்ளீஸ். ஸோ நம்முடைய வரவை ஏற்று இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் இசைக்கல்லூரியின் மாணவர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டின் நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். சிவா சார், சரவணன் சார் அண்ட் பப்ளிஷர் எல்லாத்தையும் கலைஞர் நூற்றாண்டின் நூலகத்தின் சார்பாக வருக வருன்னு வழங்குகிறோம். இன்றைய தினம் நிகழ்ச்சியை வந்து சிறப்பு விருந்தினர் இனிதாக நடத்தி கொடுப்பார் என்று நம்புகிறோம். சார் சிவா சார் சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்ய சிவா சார் அவர்களை அனுக்கிறோம். சரவணன் சார். நெக்ஸ்ட் டாக்டர் கமலக்கண்ணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய சரவணன் சார் அழைக்கிறோம். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ மேம். உங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் குட்டீஸ். என்ன இன்னைக்கு இசை கற்றுக்க வந்திருக்கீங்களா? யாருக்கெல்லாம் இசை தெரியும்? இசைனா என்னன்னு தெரியும்? பாட தெரியும் ஏற்கனவே? யாரெல்லாம் பாடுவீங்க? பாட்டு கற்றுக்குறீங்களா? பாட்டு கிளாஸ் போகிறீங்களா? என்ன கற்றுக்குறீங்க? நிறையா சாமி பாட்டுலாம். வெரி குட். நீங்கள் நிறையா கற்றுன்ட்டேன். நீ போயம்ஸ்லாம் பாடுவேன். ஓகே தம்பி, ஃபோன்லேயே கேட்டு கற்றுக்குறீங்க. வெரி குட். ஓகே. ஸோ எல்லாருக்கும் இசை அறிமுகம் இருக்குது. நாங்கள் சத்குரு சங்கீத வித்யாலயம்ன்ற இசைக்கல்லூரியிலேருந்து வந்திருக்கோம். எங்களோட பேராசிரியர் கமலக்கண்ணன், இவங்க ஹரிப்ரியா, இவங்க எங்கள் காலேஜோட ஒரு மாணவி. இவங்க முதுகலை பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட். அவங்க சூப்பராக சொல்லித்தர போகிறாங்க. ஹரிணி, ஹரிப்ரியாலாம் ஃபஸ்ட்டு செஷன் உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களை இன்றைக்கி இருந்து கைட் பண்ணுற எங்களோட கல்லூரி முதல்வர் திருமதி ருக்மணி மேம் அவங்களுக்கு எங்கள் டீம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ மேம். குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங். என்ன சத்தமே இல்லை? சாப்பிட்லையா? வெரி குட். சரி, கொஞ்சம் பேர் கிளாஸ்லாம் போகிறீங்கல்ல, உங்களுக்கு என்ன தெரியும்? பாட்டுனா என்னன்னு சொல்லுங்கள். சரளி வரிசை வரும். வேற என்ன தெரியும்? ஓ சரி, நீங்கள் சொல்லுங்கள்.
அடேப்பா, சூப்பர் சூப்பர். நீங்க சொல்லுங்க. ஆ, ஆமா, சரி, சூப்பர், வெரி குட். பாடும்போது இன்னும் நல்லா வரும். கரெக்டா? நீங்க சொல்லுங்க. ஆ, வெரி குட். சொல்லுங்க. ட்ரம்ஸ் கிளாஸ் போறீங்களா? சூப்பர். உங்களுக்கு ஒரு அண்ணா வந்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் அம்மா அப்பாலாம் இருக்காங்கல்ல, அது மாதிரி பாட்டுக்கும் அம்மா அப்பா இருக்காங்க. ஓகேவா? பாட்டோட அம்மா பேர் ஸ்ருதி. இதோ இருக்காங்கல்ல, இவங்க தான். எஸ். தாளம்னா என்ன? அப்பா. லயம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு ஒரு சவுண்டுமே ஸ்ருதி தான். இப்போ இந்த சவுண்டை கேட்ச் பண்ணி எல்லாரும் சா சொல்லலாமா? நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். சா, சத்தமாக சொல்லுங்க. சா. இப்போ அடுத்த இன்னொரு லெட்டர் சொல்ல போகிறோம். ப, ப, சா, வெரி குட். சா, ப, சா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? சான்னு ஒரு ரேஞ்சில் ஆரம்பித்தோம். சா பாடிட்டு பா, சான்னு ஹையா மேலே ஏறின மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? ஆகுதா? அப்புறம் என்ன பண்ணோம்? மேலேருந்து கீழே இறங்கி வந்தோம். சா, ப, சா, இப்படி இறங்கினோம்ல. ஓகே. ஸோ இதுதான் பேசிக். பாட்டுக்கு ஸ்ருதியில் இப்படி தான் சாப்பா சாப். கரெக்ட். எஸ், வெரி குட், சூப்பர். எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு பாட்டு பாடும்போது சரளி வரிசை அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் தான் நம்ம பாடுவோம். ஓகேவா? என்ன டியூனில் பாட போகிறோம்? இப்போ நம்ம எல்லா சினிமா பாட்டெலாம் கேட்டிருப்போம்ல, ஒரு பாட்டும் ஒரு டியூனில் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பாட போகிற டியூன்னு மாயா மாளவ கௌளை அப்படின்னு பேர். சொல்லலாமா? திருப்பி சொல்லுங்கள். மாயா மாளவ கௌளை. இன்னொரு தடவை. எஸ். அதோட சேர்த்து தாளமும் போட போகிறோம். தாளம் எப்படி போட போகிறோம் தெரியுமா? இந்த கையால் நான் 8 ஆக்ஷன்ஸ் பண்ண போகிறோம். நான் பண்ணுறதை ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீட்டு போடுங்க. 1, ரைட் ஹேண்டால். எல்லோரும் ரைட் ஹேண்டில் போடுங்க. ரைட் ஹேண்ட் எது? ரைட் ஹேண்ட். ஃபஸ்ட்டு ஒரு பீட் 1, அப்புறம் இந்த ஃபிங்கர் இருக்குல்ல, லிட்டில் ஃபிங்கர் வச்சு இப்படி தட்டணும். 2, இதுதான் 2. ஓகேவா? ஸோ 1, 2 இப்போ போடலாம். இருங்க. 1, 2, அப்புறம் தேர்ட் இந்த ஃபிங்கர் 3, இப்போ 4 இந்த ஃபிங்கர் 4. புரிஞ்சுதா? 1, 2, 3, 4 நாலும் போடலாமா? 1, 2, 3, 4. வெரி குட். இன்னொரு தடவை. 1, 2, 3, 4. புரிஞ்சுதா? இப்போ 8 ஆக்ஷன்ஸ் சொன்னோம்ல, ஆனால் 4 தான் முடிச்சிருக்கோம். அடுத்து எப்படி போட போகிறோம்னா, மறுபடியும் ஃபஸ்ட்டு தட்டின மாதிரியே தட்ட போகிறோம். 5க்கு அப்புறம் 6. இப்படி கை திருப்புங்க, எல்லாரும் திருப்பணும். 5 தட்டணும், 6 திருப்பி போடணும். கரெக்ட். அதே மாதிரி 7, 8. புரிஞ்சுதா? ஸோ 5, 6, 7, 8. இன்னொரு தடவை. 5, 6, 7, 8. ஓகேவா? 1லேருந்து 8 வரை போடலாம். நான் ஒரு தடவை போடுறேன், நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு திருப்பி நம்ம எல்லோரும் சேர்ந்து போடலாம். ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. எல்லாரும் சேர்ந்து போடலாமா? கரெக்டா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இன்னும் ஒரே ஒரு தடவை. 1, 2, அந்த கையில் போடுங்க.
அந்த கை 5 6 7 8 வெரி குட் ஓகேவா ஸோ அடுத்து எப்படி பாடணும்னு மேம் அவங்க சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம சரளி வரிசை ஃபர்ஸ்ட் லெசன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெசனில் 7 ஸ்வராஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா? 7 சிலபல்ஸ், சரிங்களா? அதை நம்ம கீழேருந்து அசெண்டிங் ஆர்டர், ஓகே, கீழேருந்து மெதுவாக ஸ்டெப்பில் நம்ம ஏறுவோமா? ஸ்டெப்பில் எப்படி ஏறுவோம்? கீழேருந்து மேலே மெதுவாக ஏறுவோமா? ஸோ அந்த மாதிரி நம்ம வரிசைகளை ஸ்வரத்தை கீழேருந்து மேலே போகிறோம், சரிங்களா? ஓகே. ஸோ என்னென்ன ஸ்வரம் நான் சொல்கிறேன் அதை ரிப்பீட் பண்ணுங்கள், அப்புறம் அதை சேர்ந்து பாடலாம். ஃபஸ்ட்டு ஸ்வரம் சா, சா. செகண்ட் ரீ, ரீ. கா, கா. மா, பா, தா, நீ, சா. ஓகேவா? சா, ரீ, கா, மா, பா, தா, நீ, சா. ஓகேவா? இப்போ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாடலாம். சா, ரீ, கா, மா, பா, சேர்ந்து பாட ட்ரை பண்ணுறீங்களா? சா, ரீ, கா, மா, பா, தா, நீ, சா, சா, நீ, தா, பா, மா, க, ரீ, சா. இன்னும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. சா, ரீ, கா, மா, பா, தா, நீ, சா, சா, நீ, தா, பா, மா, க, ரீ, சா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தாளம் போட்டோமா, அந்த 8 கவுண்ட்ஸ் போட்டோம்ல, இப்போ அந்த தாளம் போட்டுக்கிட்டே நம்ம அந்த ஸ்வரத்தை பாடணும், சரிங்களா? சா, ரீ, கா, மா,
சா. நானே சொல்லிடுறேன். ஓகே, அடுத்து வந்து 7th லெசன் சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுங்க. சா ரி க ம. பாடுங்க. ரி க ம பா த நீ. இந்த வந்து இப்போ வந்து இந்த லாஸ்ட் 2 கவுண்ட்ஸ் வந்து நீயை வந்து நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணுறோம், சரிங்களா? பா த நீ சா சா ரி க ம த நீ சா ரி க ம பா த நீ சா. ஃபர்ஸ்ட் லைனில் என்ன பண்ணோம்? நீயை வந்து 2 கவுண்ட்ஸுக்கு சஸ்டெயின் பண்ணோம். அடுத்த லைனில் நீ சா சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ அந்த 2 லைன்ஸ் புரிஞ்சிடுச்சா? அதை ஒரு தடவை பாடுறீங்களா? சா ரி க ம பா த நீ சா ரி க ம த நீ சா நீ த பா மா க ரி. இதில் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து நீயை ஸ்டாப் பண்ணோமா, அது மாதிரி இப்போ வந்து ரீ. ஓகேவா? ரீயை வந்து 2 கவுண்ட்ஸுக்கு சஸ்டெயின் பண்ணுறோம். சா நீ த பா மா க ரி. சா நீ த பா மா க ரி சா. ஃபஸ்ட்டு ரீயை வந்து 2 கவுண்ட்ஸ்க்கு ஸ்டாப் பண்ணுறோம். இப்போ வந்து ரீ சா சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ 4 லைன்ஸ் பண்ணலாமா? சா ரி க ம பா த நீ சா ரி க ம பா த நீ சா சா நீ த பா மா க ரி. சா நீ த பா மா க ரி சா. இன்னொரு தடவை பாடுறீங்களா? புரிஞ்சிடுச்சா? யாருக்கெல்லாம் புரியல இந்த லெசன்? எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா? ஒரு தடவை பாடுறீங்களா? எல்லாரும் சவுண்டும் வரலையே, இன்னும் கொஞ்சம் சவுண்டா பாடலாமா? சா ரி க ம பா த நீ சா ரி க ம பா த நீ சா சா நீ த பா மா க ரி. சா நீ த பா மா க ரி
குட். ஓகே, இப்போ பாடின இந்த இந்த ஸ்வரம்லாம் வச்சு ஒரு பாட்டு சொல்கிறேன். ஓகேவா? நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் ரிப்பீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வார்த்தை என்னன்னு சொல்லட்டுவா? முதல் வார்த்தை சா சங்கு மலர் வண்டுகள் பாடும். சரியா? சா சங்கு மலர் பாடுங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன். சா சங்கு மலர் வண்டுகள் பாடும். நல்லா சவுண்டா பாடுங்க எல்லாரும். சா சங்கு மலர் வண்டுகள் பாடும். வண்டுகள் பாடும். ரீ ரீங்காரமே ரீ ரீங்காரமே. சத்தமா பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. ரீ ரீங்காரமே. 2 லைன் சேர்த்து. ஓகேவா? சா சங்கு மலர் வண்டுகள் பாடும். ரீ ரீங்காரமே. பாடுங்க. பாடலாமா இன்னொரு தடவை? சா சங்கு மலர் வண்டுகள் பாடும். ரீ ரீங்காரமே. அடுத்து 3rd லைன் போலாமா? கானத்திலே கார்மேகமே. இன்னொரு தடவை. கானத்திலே கார்மேகமே. மாமழையும் பொழியும். மாமழையும் பொழியும். மாமழையும் பொழியும். மாமழையும் பொழியும். ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து இது வரைக்கும் பாடலாம். ஓகேவா? நான் ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணணும். சா சங்கு மலர் வண்டுகள் பாடும். ரீ ரீங்காரமே. சவுண்டே வரலையே, சவுண்டா பாடுங்க. கானத்திலே கார்மேகமே. மாமழையும் பொழியும். வேர்ட்ஸ் ஈஸியா இருக்கா? புரியுதா எல்லாருக்கும்? சொல்லுங்க எல்லாரும். பதிலே இல்லையே. ஈஸியா இருக்கா? ஓகே, அடுத்த லைன் போலாம். பாமாலைகள் பாமாலைகள் குயில்கள் பாட. பாமாலைகள் குயில்கள் பாட. மயில்கள் நடமாடுமே. பாமாலைகள் குயில்கள் பாட. மயில்கள் நடமாடுமே. சவுண்டா பாடுங்க எல்லாரும். இன்னும் ஒரு தடவை பாடலாம். பாமாலைகள் குயில்கள் பாட. மயில்கள் நடமாடுமே.
சங்கீதம் பாடும். அங்க கூட கொஞ்ச நேரம் நிக்கணும், சரியா? சங்கீதம் பாடும். வெரி குட். செந்தாமரைகளும் நீர்நிலையிலே சங்கீதம் பாடும். இயற்கையெல்லாம் இயற்கையெல்லாம் இசையுடனே சேர்ந்தேதான் வாழும். சேர்ந்தேதான் வாழும். இன்னொரு தடவை. இயற்கையெல்லாம் இசையுடனே சேர்ந்தேதான் வாழும். இவ்வளவுதான் பாட்டு. ஓகேவா? ஸ்டார்டிங்ல இருந்து இன்னொரு தடவை பாடலாமா? இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு? உங்க யாருக்காவது புரியுதா? கரெக்ட், வெரி குட். அவங்களுக்கு கிளாப் பண்ணிடுங்க. சரி, இன்னொரு தடவை பாடலாமா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, ஒரு தடவை சொல்றேன், எல்லாரும் பாடுங்க திருப்பி. சா சங்கு மலர் வண்டுகள் பாடும். எல்லாரும் ஒரு பீட் மட்டும் தட்டிட்டு தட்டிட்டு பாடுங்க, சரியா? சா சங்கு மலர் வண்டுகள் பாடும். ரீ ரீங்காரமே கானத்திலே கார்மேகமே. சத்தமா சத்தமா எல்லாரும் பாடுங்க. கானத்திலே கார்மேகமே மாமழையும் பொழியும். பாமாலைகள் குயில்கள் பாட. இன்னொரு தடவை. பாமாலைகள் குயில்கள் பாட. மயில்கள் நடமாடுமே. செந்தாமரைகளும் செந்தாமரைகளும் நீர்நிலையிலே சங்கீதம் பாடும். வெயிட் பண்ணிட்டோம். இயற்கையெல்லாம் இசையுடனே சேர்ந்தேதான் வாழும். இப்போ அப்படி ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி கத்துக்கிட்டோம்ல, இதுக்கப்புறம் அது வரும். சாரி கமா சாரி கமா பாத நீ சா.
ஸோ யார் அது ட்ரம்ஸ் கிளாஸ் போகிறது? நீங்கள் தானே? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியுமா இது என்னதுன்னு? மிருதங்கம். வெரி குட். சரி, இப்போ அந்த அண்ணா வாசிப்பாங்க. யாருக்காவது ஏதாவது டவுட்னா அவங்க கிட்ட கேளுங்க. செக் 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 செக். ஓகே. ஸோ இப்போ பாடின பாட்டை மிருதங்கத்தோட நம்ம பாட போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்குன்னு கேட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் எல்லாரும். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறம் ஸ்வரம் பாடலாம். ஓகேவா? என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? சாசங்கு மலர் வண்டுகள் பாடும் ரீங்காரமே, சாசங்கு மலர் வண்டுகள் பாடும் ரீங்காரமே, கானத்திலே கார்மேகமே, மாமழையும் பொழியும், மாமழையும் பொழியும், பாமாலைகள் குயில்கள் பாட, பாமாலைகள் குயில்கள் பாட, மயில்கள் நடமாடுமே, மயில்கள் நடமாடுமே, செந்தாமரைகளும் நீர்நிலையிலே, செந்தாமரைகளும் நீர்நிலையிலே சங்கீதம் பாடும், சங்கீதம் பாடும், இயற்கையெல்லாம் இசையுடனே, இயற்கையெல்லாம் இசையுடனே சேர்ந்தேதான் வாழும், சேர்ந்தேதான் வாழும். இப்ப சரிகமா பதினிசா சாரிகமா, திருப்பி சாரிகமா பாதனிசா, பாதனிசா, சானிதப, சானிதப, மாகரீசா, மாகரீசா. வெரி குட். சூப்பரா எல்லாரும் கத்துக்கிட்டீங்க. பாடலாம். அடுத்து எல்லாருக்கும் வரும்போது நம்ம எல்லாருக்கும் குட் மார்னிங். சவுண்டே கேட்கல. ஓகே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி போகுது இந்த பாட்டு செஷன்லாம்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன சவுண்டே கேட்கல? இன்னும் கேட்கல பண்றீங்க? எவ்வளோ பேர் என்ஜாய் பண்றீங்க இன்னைக்கு? சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து பாரதியார் பாட்டு பார்க்க போகிறோம். பாரதியார் எல்லாருக்கும் தெரியும்ல? கரெக்டு. அதில் வந்து ஓடி விளையாடு பாப்பான்னு ஒரு பாட்டை நம்ம பார்க்க போகிறோம். அது எல்லாருக்குமே உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். கரெக்டாக அதுதான்.
ஃபஸ்ட்டு வரியை சொல்கிறேன். ஓடி விளையாடு பாப்பா, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பாட போகிறோம். சரியா? ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. சவுண்டே பத்தலை. யாரும் சாப்பிட்லையா காலையில்? ஓகே, எல்லாரும் கத்தி பாடுங்க. ஓகே. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. எல்லாரும் தாளம் போடுங்க. நான் போடுறத பார்த்து போடுங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. மறுபடியும் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வைகாது பாப்பா. சேர்ந்து பாடுங்க. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வைகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வைகாது பாப்பா. இப்போ 4 வரையும் சேர்த்து பாடுவோம். ஓகேவா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வைகாது பாப்பா. அடுத்த லைனு, அடுத்த ஒரு ஸ்வரம் மாதிரி வருது. அதை நான் வந்து பாடுறேன், நீங்கள் பாடுங்க. கமதனி சா சானித பகரி சா, கமதனி சா கமதனி சா சானித பகரி சா, சானித கமதனி சா சானித பகரி சா. தாளம் போடுங்க. சானித பகரி சா. செக் செக் செக். கமதனி சா சானித பகரி சா, கமதனி சா சானித பகரி சா, கமதனி சா. பாடுங்க. தனி கரி சா, தனி கரி சா. இது புரிஞ்சா? இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சா? சத்தமே கேட்கல. கமதனி சா பாடுங்க. கமதனி சா சானித பகரி சா, சானித கமதனி சா, கமதனி சா தனி கரி சா, தனி கரி சா. இப்போ வந்து நம்ம ஓடி விளையாடு பாப்பா பார்த்தோம்ல, அதே டியூனில் இன்னொரு லைன் பார்க்க போகிறோம். சரியா? சின்னஞ்சிறு குருவி போலே, சின்னஞ்சிறு குருவி போலே, நீ திரிந்து பறந்து வா பாப்பா, நீ திரிந்து பறந்து வா பாப்பா. வரியை சொல்கிறேன். சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. சரியா? சின்னஞ்சிறு குருவி போலே, சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா, பாப்பா.
கொள்ளு பாப்பா, நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. சின்னஞ்சிறு குருவி போலே, சின்னஞ்சிறு குருவி போலே, நீ திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு, வண்ண பறவைகளை கண்டு, நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா, நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. அடுத்த வரி வந்து இந்த அக்கா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சாரி, இந்த மேம். காலை எழுந்தவுடன் படிப்பு, அது பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. ஓகே, பாடலாமா? இன்னொரு தடவை சொல்கிறேன். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. பாடுமா? ஓகேவா? பாடலாம். தாளம் போட்டுக்கிட்டே பாடுங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, தாளம் போடுங்க. பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு, என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. படுத்திக் கொள்ளு பாப்பா. இந்த சைடுல யாருமே பாடல. எல்லாரும் பாடுங்க. இந்த சைடு மட்டும் தான் குரல். ஒரு போட்டி வச்சுக்கலாம். இந்த சைடு சவுண்ட் கேக்குதா? இந்த அவங்களுக்குலாம் ஒரு gift. ஓகேவா? ஓகே. இந்த சைடு இந்த சவுண்ட் வருதா இல்லை இந்த சைடு இருந்தா வருதான்னு பார்ப்போம். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஓகே, ஸ்ருதியோட. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. இந்த சைடு தான் வருது. நீங்க தோக்க போறீங்க. வின் பண்ணணும். ஆமா, இந்த சைடு தான் வருது. நீங்க பாட மாட்டீங்க. ரெண்டு சைடும் ஈக்குவலா கேட்கணும். மாலை முழுதும் விளையாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு, என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. அடுத்து போலாமா? அடுத்த லைன் சொல்றேன், எல்லாரும் ரிப்பீட் பண்றீங்களா? உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். இன்னொரு வாட்டி சொல்லுவோமா? உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். தெய்வம் உண்மை என்றுதான் அறிதல் வேண்டும். திருப்பி முதல்ல இருந்து யார் இந்த தடவை சவுண்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். நான் அறிதல் வேண்டும். உயிர்
என்றுதான் அறிதல் வேண்டும். வைரமுடைய நெஞ்சு வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும். இது வாழும் முறைமையடி பாப்பா, இது வாழும் முறைமையடி பாப்பா. வைரமுடைய நெஞ்சு வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும். இது வாழும் முறைமையடி பாப்பா. இது வாழும் முறைமையடி பாப்பா. என்ன சத்தமே காணோம்? சத்தமா பாடினாதான் சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம இந்த ட்ரம்ஸோட பாட போகிறோம், சரியா? ஓகேவா? இந்த ஒரு பொண்ணு தான் ரொம்ப சின்சியராக பாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் கிளாப் தட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரம்ஸோட பாடலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம பாடுவோமா? நான் பாட பாட நீங்கள் பாடுங்க, சரியா? ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வைகாது பாப்பா. ஒரு குழந்தையை வைகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வைகாது பாப்பா. ஒரு குழந்தையை வைகாது பாப்பா. கமதனி சா சானித பகரி சா, சானிதா பகரி கமதனி சா மதனிதா தனி கரி சா. மணிகரிதா. சின்னஞ்சிறு குருவி போலே, சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. சின்னஞ்சிறு குருவி போலே, குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. பாப்பா. வண்ண பறவைகளை கண்டு, பறவைகளை கண்டு நீ மகிழ்ச்சி, நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. வண்ண பறவைகளை கண்டு, பறவைகளை கண்டு நீ மனதில்
பாட்டு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு காலை எழுந்தவுடன் படிப்பு காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று வழக்குப்படுத்திக் கொள்ளு பாப்பா மாலை முழுதும் விளையாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று வழக்குப்படுத்திக் கொள்ளு பாப்பா உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும் இப்படி பாடலாமா? சத்தத்தை காணோம், பாடுங்க. எல்லாருக்கும் டயர்ட் ஆயிடுச்சா? டயர்ட் ஆயிட்டீங்களா? ஓகே, பாடலாமா? ம்? சத்தமே கேட்கலையே. இந்த சைடு மறுபடியும் அமைதி ஆயிட்டாங்க எல்லாரும். பாடுங்க. ஓகே, பாடுமா? எங்க எங்க கத்தி எல்லாரும் yes சொல்லுங்க. இந்த சைடு தான் சத்தம் வருது, இங்கிட்டு தான் சத்தம் வருது. அதே சவுண்டு பாடும்போது கேட்கணும். ஓகேவா? இப்ப கேக்குமா? சவுண்ட் கேக்குமா? பாடலாமா? ஓகே. உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும் வைரமுடைய நெஞ்சு வேண்டும் வைரமுடைய நெஞ்சு வேண்டும் இது வாழும் உரிமையடி பாப்பா இது வாழும் உரிமையடி பாப்பா வைரமுடைய நெஞ்சு வேண்டும் வைரமுடைய நெஞ்சு வேண்டும் இது வாழும் உரிமையடி பாப்பா இது வாழும் உரிமையடி பாப்பா. இப்போ வந்து மறுபடியும் சொல்றோம். கமதனிதா சானிதா பகனிதா கமதனிதா தனிகரிதா. எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கா? குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். சத்தம். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நான் ஃபஸ்ட்டு வார்த்தையை சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம பாடலாம். ஓகேயா? நேராக நிமிர்ந்து உட்காருங்க எல்லாரும். பாடி பாடி டயர்ட் ஆயிட்டீங்களா? ஒரு சாங் மட்டும் எனக்கா ப்ளீஸ்? ஆ செந்தமிழ் நாடெனும் போதினிலே செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே செந்தமிழ் நாடெனும்
போதினிலே தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. சக்தி பிறக்குது மூச்சினிலே. இது ஃபர்ஸ்ட் ஆன்சா. ஓகே, திரும்ப பாடலாமா ஃபர்ஸ்ட்ல இருந்து? நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே உயர் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே உயர் சக்தி பிறக்குது மூச்சினிலே. சக்தி பிறக்குது மூச்சினிலே. அடுத்த ஸ்டான்ஸா. ஃபர்ஸ்ட் நீங்க வார்த்தையா சொல்லிடுறீங்களா? வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. கேட்கலையே, பசிக்குதா உங்களுக்கு? சத்தமா சொல்றீங்களா? வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. வெரி குட். நல்ல காதல் புரியும் அரம்பையர் இளங்கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு. வெரி குட். இப்போ பாடலாமா? டியூனா பாடலாமா? இந்த சாங் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. உயர் வீரம் தெரிந்த தமிழ்நாடு. சத்தமே வரலையே. சத்தமா பாடலாமா? இந்த ஒரு சாங் கூட அவ்வளவுதான். ப்ளீஸ் எனக்காக சத்தமா பாடுறீங்களா? வேதம் நிறைந்த தமிழ்நாடு தமிழ்நாடு. உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. உயர் வீரம் தெரிந்த தமிழ்நாடு. நல்ல காதல் புரியும் அரம்பையர் போல் நல்ல காதல் புரியும் அரம்பையர் போல் கண்ணிய சூழ்ந்த தமிழ்நாடு. கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் ரிப்பீட் பண்ணலாமா இன்னொரு டைம்? செந்தமிழ்நாடெனும் போதினிலே நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. சக்தி பிறக்குது மூச்சினிலே. சத்தமே வரல. இன்னும் ஒன் டைம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் ரிப்பீட் பண்றீங்களா? சத்தமா பாடுங்க பாடுங்க. இவ்வளவு நேரம் ஓடுவீங்க எல்லாரும். பாப்பா அந்த மாதிரி பாடுனீங்களா? அந்த மாதிரி பாடுங்க. நல்லா பிரிஸ்கா பாடுங்க. எந்த டீம் வின் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஏ டீம் வின் பண்றாங்களா, பி டீம் வின் பண்றாங்களா பார்ப்போம். கரெக்ட். தாளம் போட்டுக்கிட்டே பாடணும். சத்தமே கேட்கல. பத்தாது. இன்னும் கேட்கல. ஓகே, இப்போ எப்படி ஓகே சத்தமா சொன்னீங்களா அதே மாதிரி பாடுறதும் சத்தமா பாடணும். ஓகேவாடா? செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. சக்தி பிறக்குது மூச்சினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. வீரம் தெரிந்த தமிழ்நாடு. நல்ல காதல் புரியும் அரம்பையர் போலிலம் நல்ல காதல் புரியும் அரம்பையர் போல கண்ணிய சூழ்ந்த தமிழ்நாடு. கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு. புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கம்பர் பிறந்த தமிழ்நாடு. நல்ல பல்விதமான
இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பார்க்கலாமா? நீங்கள் தாளம் போடுறதை விட உங்கள் பேரண்ட்ஸ் தான் தாளம் போடுறாங்க. உங்களுக்கு இந்த சாங் பிடிக்கலையா? எல்லாம் தாளம் போட்டுட்டே பாடுங்க. ரெடியா? இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பார்க்கலாமா? சத்தமாக நல்லா எனர்ஜெட்டிக்காக பாடினீங்கன்னா ஒரு சாங்கோட ஃபினிஷ், இல்லாட்டி நம்ம இன்னும் நிறைய சாங்ஸ் பாடுவோம். பாடலாமா? சரி, ஓகே. நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. ரெடியா? நீங்கள் ரெடி சொன்னதாங்க பாட ஆரம்பிப்பேன். ஓகே ஓகே, ரெடி? செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, செந்தமிழ்நாடெனும் போதினிலே தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, எங்கள் காதல் புரியும் மரம்பெயர் போலிலம், கண்ணிய சூழ்ந்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம், பல்விதமாயின சாத்திரத்தின் மனம், பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு, செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப, செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப, தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே வார்த்தையா சொல்லிட்டு பாடலாமா? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து, கேட்கல எனக்கு. வள்ளுவன் தன்னை, சத்தம் வரல. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் யாரம் படைத்த தமிழ்நாடு. இப்போ பாடலாமா? இப்போ பாடுறப்பையும் இதே சவுண்ட் இருக்கணும். ரெடியா? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி, ஆரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி, ஆரம் படைத்த தமிழ்நாடு, செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப
வந்து பாயுது காதினிலே, தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. சக்தி பிறக்குது மூச்சினிலே. ஓகே, சூப்பரா பாண்டிங்க. நீங்களா கிளாப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மறுபடியும் பாரதியார் பாட்டு பாட போகிறோம். எல்லாருக்கும் ஓகேவா? இப்படிலாம் சொல்லக்கூடாது. பாரத சமுதாயம் வாழ்கவே. யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த பாட்டெலாம்? சமுதாயம் வாழ்கவே. சரி, ஓகே. இப்போ நம்ம புதுசாக கற்றுக்கலாம். அக்கா பாட பாட நீங்கள் பாடுங்க. பாரத சமுதாயம் வாழ்கவே. சொல்லுங்க. பாரத சமுதாயம் வாழ்கவே. சொல்லுங்க. சொல்ல மட்டும் செய்யுங்க, அப்புறம் நம்ம பாடலாம். பாரத அந்த சைடில் சவுண்டே வரல. நேராக உட்காருங்க பார்ப்போம். பாரத சமுதாயம் வாழ்கவே. சொல்லுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அதை பாட்டா பாடலாம். ஓகேவா? அக்கா பாட பாட ரிப்பீட் பண்ணணும். பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே. ஒரு நிமிஷம். அந்த வந்து 2 அக்காங்க வந்து உங்களுக்கு தாளம் சொல்லி கொடுத்தாங்களே, அந்த தாளத்தை எல்லாரும் போடுங்க. 1 2 3 4 5 6 7 8. அந்த தாளத்தை வந்து இப்போ போட்டுக்கிட்டே தான் நம்ம பாட போகிறோம். சரியா? அக்கா பாருங்க, நான் தாளம் போட்டுகிட்டே பாடுறேன். பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க. 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய ஜெய ஜெய. 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. பாரத சமுதாயம் வாழ்கவே. இப்போ இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சா? இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். ஓகேவா? இப்போ இதை நம்ம சேர்ந்து பாடலாமா? சூப்பர். சூப்பர். இப்போ நம்ம இதை சேர்ந்து பாடலாம். இந்த பொண்ணு மட்டும் தான் ஆக்டிவாக இருக்கா. எல்லாரும் இதே மாதிரி ஆக்டிவாக இருக்கணும். ஓகேவா? பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க. பாரத
சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. பாரத சமுதாயம் வாழ்கவே. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த லைன் பார்க்கலாம். நான் அக்கா சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுங்கள். 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. அது மட்டும் 30 கோடி ஜனங்களின் சங்கம் 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. முழுமைக்கும் பொது உடைமை. 30 கோடி ஜனங்களின் சங்கம் 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 முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பில்லாத சமுதாயம். ஒப்பில்லாத சமுதாயம் சொல்லுங்க. சமுதாயம். இந்த உலகத்திற்கொரு புதுமை. இப்போ இதை நம்ம பாடுவோமா? ஒப்பில்லாத சமுதாயம். ஒப்பில்லாத சமுதாயம். உலகத்திற்கொரு புதுமை. உலகத்திற்கொரு புதுமை. ஒப்பில்லாத சமுதாயம். உலகத்திற்கொரு புதுமை. ஒப்பில்லாத சமுதாயம். உலகத்திற்கொரு புதுமை. இந்த உலகத்திற்கொரு புதுமை. உலகத்திற்கொரு புதுமை. இந்த உலகத்திற்கொரு புதுமை. உலகத்திற்கொரு புதுமை. இப்போ இது யாருக்கெல்லாம் புரிஞ்சு? புரிஞ்சா? அப்போ பாடுறியா? சரி, ஓகே. நான் சொல்லித்தரேன். 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பில்லாத சமுதாயம். உலகத்திற்கொரு புதுமை. ஒப்பில்லாத சமுதாயம். உலகத்திற்கொரு புதுமை. இந்த உலகத்திற்கொரு புதுமை. உலகத்திற்கொரு புதுமை. இந்த உலகத்திற்கொரு புதுமை. உலகத்திற்கொரு புதுமை. பாரத சமுதாயம் வாழ்கவே. வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. வாழ்க வாழ்க சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. இப்போ இது வரைக்கும் நல்லா புரிஞ்சா? சரி, ஓகே. அடுத்த வரி வந்து இந்த அக்கா உங்களுக்கு எடுப்பாங்க. இந்த மேம் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. சொல்லுவோமா லைன்ஸ்? மனிதர் உணர்வை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? ஓகே, பாடுமா? பாடலாமா? பசிக்குது அவங்க எல்லாருக்கும். ஒரு சாங் கூட அவ்வளவுதான். ஒரு சாங் கூட அவ்வளவுதான். இந்த ஒரு சாங் கூட நீ பிஸ்கா பண்ணீங்கன்னா முடிச்சுக்கலாம். ஓகேடா? மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கமினி உண்டோ?
சமுதாயம் வாழ்கவே ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே சமுதாயம் வாழ்கவே பாரத சமுதாயம் வாழ்கவே 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 பாரத சமுதாயம் வாழ்கவே 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 தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்நிகழ்வுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து முடித்த மேடம் முனைவர் கே ருக்குமணி மேடம் அவர்களுக்கும் டாக்டர் கமலநாதன் சார் அவர்களுக்கும் அந்த கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக குழந்தைகளின் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாராட்டு கைதட்டு கொடுத்தலாம் எல்லாத்துக்குமே. தேங்க்யூ ஸோ மச்.